அனைவருக்கும் வணக்கம். தாவேகாவின் 2வது மாநில மாநாடு மதுரையில மிக பிரம்மாண்டமாக தயாராகி கொண்டிருக்கிறது. பல லட்சக்கணக்கான தாவேகா தொண்டர்கள் அல்லது விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாரும் அவரை இன்னைக்கு பார்க்கணும், பக்கத்துல இருந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல முன்கூட்டியே இன்னும் 24 மணி நேரம் அவங்க மாநாடு ஆரம்பிக்கிற டைம் இருக்குது அப்படின்ற நிலையிலே நேத்தெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா போயிட்டு சேர்களை ஃபில்அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க நாளைக்கு தாங்க மதியத்துக்கு மேல வாங்க, நைட்டு கிளம்புங்கனாலும் இல்ல வந்தா இடம் பிடிக்க முடியாது, நாங்க போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்குது. எல்லாரும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழலும் உருவாகி இருக்குது. திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க, ஒத்துக்கணும். நம்ம அவங்களுக்கு வாக்களிக்கிறோம், வாக்களிக்கல, பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்ற மாற்று கருத்துக்கள் எல்லாம் தாண்டி உண்மையிலேயே திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைச்சேன். நேத்து ஒரு வீடியோ பண்ணி நம்ம பேசியிருந்தோம். திமுக காரங்க இந்த கம்பம் விழுந்த மேட்டர்ல என்ன மாதிரியான வேலையெல்லாம் பண்றாங்க தாவேகாவை அப்படின்ட்டு. அதுக்கு சில நம்முடைய நண்பர்களே அதை விரும்பல. தாவேகாக்கெல்லாம் நீ நியாயத்தை பேசுறேன், நான் நடுநிலையா பேசுறேன் அப்படின்ட்டுலாம் சப்போர்ட்டாலாம் நீ ஒன்றும் பேசாதடா தம்பி, எனக்கு அது பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் கூட கமெண்ட்லாம் போட்டிருந்தீங்க. அப்படிலாம் இல்லைங்க, நமக்கு அந்த ஹேட்ரட் வரல, வராது. என்னைக்கு மேடையில தமிழ் தேசியத்தை பத்தி தவறாக விஜய் அவர்கள் பேசுறாரோ கண்டிப்பா அன்னைக்கு நான் கேள்வி கேட்பேன். அதை விட்டுட்டு இவரு ரசிகர் பலத்தை வச்சுக்கிட்டு வராரு, திரை வெளிச்சத்தை வச்சுட்டு வராரு அப்படின்ற விமர்சனத்தை எடுத்து வை அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியும் அதை வச்சுட்டு தானே வந்தாரு, அப்ப ஏன் எடுத்து நம்ம எல்லாருமே வைக்கல அப்படின்னு பதிலுக்கு நான் கேட்பேன். சங்கடமா போயிடும். அதனால அதெல்லாம் விஷயம் கிடையாது. நேரத்துக்கு வேற மாதிரி மாற முடியாது. ஒரே மைண்ட் செட் தான். அப்படி நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிலையில திமுக என்ன மாதிரியான வேலை செய்யுது? நாங்க இவங்களை ஒரு ஆளாவே மதிக்கல, இவங்களை ஒரு கட்சியாவே மதிக்கல, அவங்கள பத்தி கேள்வி கேட்டா கூட நாங்க சினிமா செய்திகள் எல்லாம் பார்ப்பதில்லை அப்படின்ட்டு உதயநிதி எல்லாம் சொல்லிட்டு போயிடுறாரு அப்படின்ற மாதிரி தானே இவங்க சொல்லிட்டுக்கிறாங்க. ஆனாங்க என்ன நடக்குது? நேத்து நைட்ல இருந்து பாலிமர் டிவி ஆகட்டும், அதே போல நியூஸ் 24/7, அப்புறம் இந்த புதிய தலைமுறை, இன்னும் இருக்கக்கூடிய மீடியா நெகட்டிவ் நியூஸா பரப்புதுங்க. அதாவது ஒரு நியாயம் வேணாவாயா, ஒரு நியாயம் வேணாவா அப்படிங்கிற அளவுக்கு. அதாவது இப்ப இந்த மாநாடு ஏற்பாடுக்காக தாவேகாவை சேர்ந்த நிர்வாகிகள், அவங்க கட்சிக்காரங்க, பவுன்சர்கள், புஷி ஆனந்த் அவர்கள், ஆதவ அர்ஜுனா அவர்கள் அல்லது விஜய் அவர்களை கூட நைட்டெல்லாம் கூட தூக்கம் இல்லாம அது ஒரு டென்ஷன்ல என்ன எல்லாம் கரெக்டா நடக்குமா, எதுவும் பிரச்சனை ஆயிராதா, எல்லாம் பாதுகாப்பா போயிடுவாங்களா, ஏதாச்சும் கெட்ட பேர் ஆயிருமா, வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்குதா, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பேசிக் நீட்ஸ் எல்லாம் நம்ம செஞ்சு தர முடியுமா, பத்தாக்குறையா போகும்போது அரேஞ்ச் பண்றது எப்படி, இப்படின்னு டென்ஷனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தூக்கமே இல்லாம அவங்களுடைய ப்ரோக்ராமுக்காக அவங்க தயாராயிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா இன்னொரு கும்பலும் தூங்காம விடிய விடிய ஓவர் டைம் பார்த்துட்டு இருக்குது. தூக்கமே கிடையாது. அது எந்த கும்பல் அப்படின்னா மீடியா கும்பலுங்க. என்னமோ ஒரு பெருசா வெயிட்டா முரட்டுத்தனமான ஒரு கவனிப்பு அண்ட் ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐயோ, லைவ் அப்டேட் கூட இல்லைங்க. அப்படி செகண்ட் அதாவது தாவேகா மாநாட்டு பந்தல் அருகே மூலையில் கிடந்த ஒரு மது பாட்டில், காலையிலேயே விர்ச்சுவல் வாரியர்ஸ் உற்சாகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி எடுத்து போடுறது. அவன் ஒருத்த பாருங்க சிரிச்சுக்கிட்டே போறான் அப்படின்றது அது ஒரு செய்தியா எடுத்து போடுறாங்க. சிரிக்கிறது ஒரு குத்தமாடா, ஒரு அம்மா அழுதுகிட்டே வந்துச்சு அப்படி அது ஒரு செய்தியா எடுத்து போட வேண்டியது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கழிப்பறைக்கு போகும்போது தண்ணி தீர்ந்து போச்சுங்க, அதனால அவதிப்பட்டாங்க, வாட்டர் கேன்ல எடுத்துட்டு போயிட்டு வந்தாங்க அப்படின்ட்டு இது ஒரு செய்தி. தண்ணி இருந்திருக்கும், தீர்ந்து போயிருச்சுன்னு முறையிட்டா அதை அவங்க ஏற்பாடு பண்ணி மறுபடியும் அதை சரி பண்ண போறாங்க. அந்த கேப்ல அதை எடுத்து கழிப்பறையில் தண்ணி இல்லாமல் அப்படின்னு சொல்லி எடுத்து போட வேண்டியது. அந்த இது மதில் சுவரை ஏறி குதிச்சு உள்ள வர்றாங்க அப்படின்ட்டு போட வேண்டியது. போடலாம், நான் வர்றேன், அந்த இடத்துக்கு நான் வரேன். முதல்ல அதுக்கு முன்னாடி தாவேகாவை சார்ந்த நண்பர்களுக்கு ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கையை சொல்லிடுறேன். அதாவது நீங்க மாநாட்டுக்கு போயிருப்பீங்க, அவசரமா பாத்ரூம் போறதா இருந்தா முதல்ல போயிட்டு தண்ணி வருதான்னு பாக்குறதுக்கு முன்னாடி அந்த ரூமுக்குள்ள நீங்க மட்டும்தான் இருக்கீங்களான்னு பாத்துருங்க. மோசமான பயலுக, எங்க என்ன பிரச்சனை நடக்கும், அது எப்படி கவ்வலாம் அப்படின்னு சொல்லி கேமரா வச்சுட்டு அப்படியே சுத்திட்டு இருக்கிறாங்க. உள்ளேயும் எதையாச்சும் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க போறாங்க. டாய் நீ என்னடா பண்றாங்க அப்படின்னு சொல்லி அப்படி யாருன்னா இருந்தாங்கன்னா புடனையிலே போட்டு துரத்தி விடுங்க, ஓடு அப்படின்னு சொல்லி. ஆனா அங்க ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குதா, இல்ல நீங்க ஏதாச்சும் போயிட்டு தண்ணி ஊத்தாம வந்துட்டீங்களா அப்படிங்கிறத கவர் பண்றதுக்கெல்லாம் ரெடியா இருக்குது இந்த கும்பல். இந்த நெல்சன் சேவியர்ல இருந்து அது பெரிய ஒரு கேங்கே அதுக்காக இறக்கி இருக்கிறாங்க. ஃபுல் டைம் டியூட்டி நடந்துட்டு இருக்குது. அதனால ரொம்ப அலர்ட்டா இருந்துக்காங்க. ஆனா இந்த இடத்துல நாம திமுகவை பார்த்து கேட்கதான் தோணுது, குமார் பயப்படுறியா குமார் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவங்க ரொம்ப கேஷுவலா டீல் பண்ற மாதிரி பண்ணாலும் இந்த செய்திகள், இந்த ஊடகங்கள்லாம் யார் கட்டுப்பாட்டுல இருக்குதுன்னு தெரியும். அவங்க என்ன மாதிரியான நேரேட்டிவை என்ன மாதிரியான சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டைப்பா மாத்துவாங்கன்னு தெரியும். அப்படின்னும் போது இதை இப்படி போக்கஸ் பண்ணி பாத்ரூம் எல்லாம் போய் போக்கஸ் பண்ற அளவுக்கு யார் உங்களுக்கு டாஸ்க் கொடுத்தது? ஃபுல் டைமா எல்லாரும் ஒரே பேட்டர்ன்ல வேலை செய்றீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்விதான். அப்ப நெகட்டிவ் நியூஸா போட்டு கொளுத்துங்கயா அப்படின்ற ஒரு உத்தரவு வந்திருக்குது அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது.
நாம கேட்கிற கேள்வி என்னன்னா, இப்படி அப்ப அங்க குறைகள் இருக்குது, அங்க எதனா தப்பு தப்பா நடக்குதுன்னா நாங்க எடுத்து காட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லி வரலாம். காட்டலாம்ப்பா, காட்டலாம். முதல்ல சென்னையில தூய்மை பணியாளர்கள் வந்து 13 நாள் போராடிட்டு இருந்தாங்கல்ல. அங்க அவங்களுடைய வலிகளையும் வேதனைகளையும் அப்படி கொட்டிட்டு இருந்தாங்கல்ல, வெளிப்படுத்திட்டு இருந்தாங்கல்ல. மதுரையில போராடினாங்கல்ல. அவங்கள தர 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 தரன்னு இழுத்துட்டு போய் உள்ள போட்டு அவங்கள கைது செஞ்சு கூட்டு போகும்போது மூச்சு விட முடியல சார், ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்லி கதறினாங்கல்ல. இது எல்லாத்தையும் அப்படியே பயங்கரமா எடுத்து கவர் பண்ணி மக்கள்கிட்ட இப்படிதான் நொடிக்கு நொடி நொடிக்கு நொடி அங்க என்ன நடக்குது, ரிப்பன் மாளிகை முன்னால் இது நடக்கிறது அது நடக்கிறது அப்படின்னு சொல்லி அப்படிதான் லைவ் அப்டேட் கொடுத்துட்டு இருந்தீங்களா நெல்சன் சேவியர் வகையராக்கள்? அதுதான் மக்கள் பிரச்சனை. ஆனா இங்க சரி இதை கூட முடியா, திமுக எத்தனை மாநாடு நடத்திருக்குது? கடைசியா திமுக வந்து சேலத்துல ஒரு இளைஞரணி மாநாடு நடத்தினாங்கல்ல, அங்க இதை விட இன்னும் கொடூரமான கூத்துக்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. திமுக எதிர்ப்பு சேனல்களா இருக்கக்கூடிய ஒரு சில சேனல் நியூஸ் ஜே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தினமலர், அதுல இதுலன்னு சொல்லி 1, 2 எடுத்து போட்டாங்க. அங்க என்ன மாதிரியான கூத்துக்கள்லாம் நடக்குதுன்ட்டு. அதாவது இப்ப நீங்க தாவேகா மாநாட்டில் நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி எடுத்து போடுற இதை விட பல மடங்கு அட்ராசிட்டிஸ் அங்க நடந்துட்டு இருந்துச்சு. பல கூத்துகள் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்படித்தான் வந்து இந்த மீடியா எல்லாம் வரிசை கட்டிட்டு போயிட்டு ஒன்னொன்னையும் ஃபோக்கஸ் பண்ணி கவர் பண்ணி எடுத்து போட்டுட்டு இருந்தீங்களா? போட கிடையாது. அப்படியே அடக்கி வாசிக்க வேண்டியது, அப்படியே வயலின் வாசிக்க வேண்டியது. மேலையில வச்சு ஆபாச நடனத்துல இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. காமிச்சிங்களா? அதையும் அப்படியே போட்டு ஆஃப் பண்ணி சோசியல் மீடியா மூலமா தான் மக்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இதே வேற கட்சி, திமுகவை எதிர்க்கிற கட்சி ஒரு மாநாடு பொதுக்கூட்டம் நடத்துது அப்படின்னா அங்க என்ன குறை கிடைக்கும், அங்க என்ன மிஸ்டேக் நடக்கும் அப்படின்னு சொல்லி தோண்டி துருவி தேடி குறையே இல்லைனாலும் குறைய உருவாக்கி எதையாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறது என்ன மாதிரியான மனநிலை? இந்த நிலையில தாவேகாவை சார்ந்தவர்கள் எதுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அந்த சந்தேகம் என்ன அப்படின்னு நான் படிச்சு காட்டுறேன் பாருங்க. முக்கிய அறிவிப்பு: எதிரிகளின் சூழ்ச்சி வலையில் சிக்க வேண்டாம் தோழர்களே. மதுரை மாநாட்டை சீர்குலைக்க கோபாலபுரம் கும்பல் செய்தி ஊடகங்களை கையில் வைத்து பொய்யான கதைகளை உருவாக்கி வதந்திகளை பரப்பலாம். அதை பார்த்து கவலை அடைய வேண்டாம். எப்படியெல்லாம் இந்த மாநாட்டை இந்த கும்பல் சிதைக்க பார்க்கும், எப்படிலாம் பாருங்க. குடிபோதையில் சிலரை மாநாட்டுக்கு அனுப்பி வீடியோக்கள் எடுத்து பரப்புவது, மாநாடு அரங்கிற்குள் வாக்குவாதங்கள் சண்டைகளை தூண்டி விடுவது, டோல்கேட்டு நுழைவாயிலில் குழப்பத்தை உருவாக்குவது, ஆளில்லா ஆம்புலன்ஸ்களை அனுப்பி அது கூட்டத்தில் சிக்குவதை போல காட்சிப்படுத்துவது பண்ணக்கூடிய ஆட்கள் தான். உணவு தண்ணீர் கிடைக்கவில்லை அதனால் பிரச்சனை என நிர்வாகத்தை விமர்சிப்பது, நபர்களை காணவில்லை வாகனங்களை காணவில்லை என கதைகளை உருவாக்குவது, மொபைல் பணப்பை செயின் போன்றவை திருடப்பட்டதாக சொல்லுவது, காவல்துறையினர் மீது தாக்குதலை நடத்தியதாக தாவேகாவை அவமானப்படுத்துவது, இந்த மாதிரி பல வேலையை அவங்களே சில பேரை தாவேகா ஆட்கள் போல உள்ள கூட்டத்தில் லட்சக்கணக்கான பேர்ல யார் என்னன்னு தெரியுது அப்படி கலந்து விட்டு பல குழப்பத்தை ஏற்படுத்தி அதை மீடியா மூலமா எடுத்து போட்டு ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வந்து டிஃபேம் பண்றதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடலாம். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்கிறாங்க. எச்சரிக்கையோடு இருப்போம், தாவேகாவின் அதிகாரப்பூர்வ செய்திகளுக்கு காத்திருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்கிறாங்க. பாவங்க, 2வது மாநாடு தான் நடத்துறாங்க. 2 வயசு கட்சி. அவங்களே பாருங்க இந்த அளவுக்கு இவங்கெல்லாம் பிளான் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு கேள்வி திமுக உடன்பிறப்புக்கு வரலாம். டேய், நாங்க மாநாடு நடத்தினா மட்டும் அதுல இந்த மூலையில் அது நடந்துருச்சு அந்த மூலையில் இது நடந்துருச்சு நீ எல்லாம் எடுத்து பேசுறது இல்லையா? தாவேகா மட்டும் சரி 2 வருஷம் தான் ஆகுது அவங்க கட்சி நடத்துறாங்க, அதுல குறைகள் இருக்கதான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி மேட்ச் பண்ணிட்டு போற அப்படின்ட்டு. ஆமாங்க, அவங்களுக்கு 2 வயசு தான் ஆகுது. ஃபுல்லா இளைஞர் கூட்டமா இருக்குது, அரசியல் படுத்தப்படாத கூட்டம். அங்கங்க தவறுகள் நடக்கும், அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சரி செஞ்சுட்டு வர வேண்டியது இருக்குது. உங்களுக்கு நீங்க தான் உங்களை என்னன்னு கிளைம் பண்ணிக்கிறீங்க? நாங்க தான் வந்து தமிழர்களுக்கே வந்து நாகரிகத்தை சொல்லி கொடுத்தோம், டவுசர் மாட்டி விட்டோம். தமிழர்கள் அதுக்கு முன்னாடி காட்டு மிராண்டியா இருந்தாங்க. திமுக வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்களாம் அறிவு பெற்று இந்த சேர்ல உட்காந்து நீ பேசிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி நீங்க தானுங்க அப்படி கிளைம் பண்ணிக்கிறீங்க. உங்களை அப்படி கிளைம் பண்ணிக்க கூடியவர்கள் உங்களுடைய மாநாடுகள்ல நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க, நீங்க என்ன மாதிரியான சேட்டைகள் பண்றீங்க அப்படின்னு வரும்போது நீங்க கொடுக்குற பில்டப்புக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களை ட்ரீட் பண்ண வேண்டியதா இருக்கும். அவங்கள நாங்க ஏற்கனவே திரையரங்குல ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அவங்க ரசிகர்களா இருக்கும்போது அவங்க எப்படி வந்து அந்த ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க, அது மூலமா நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். மாத்திக்கங்கன்னு சொல்லி கண்டிக்கிறோம். இது நல்லது இல்ல. அரசியல் மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், நீங்க வேறையா இருக்கலாம். ஆனாலுமே கூட நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலும் உங்களுடைய கட்சிக்கும் விஜய் அவர்களுக்கு தான் டேமேஜ் ஏற்படுத்தும். முடிஞ்ச வரைக்கும் எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லி நாங்க அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனா உங்களை அப்படி டீல் பண்ண முடியாது. திமுகவை அப்படி டீல் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஆணவத்தின் உச்சத்தில் அமர்ந்து கொண்டு ஊடகத்தை மொத்தத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு தங்களை பற்றி வருவதாக இருந்தால் பாசிட்டிவாக நியூஸ்,
கனடா நாட்டுல பாராட்டினாங்க, ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய பழங்குடிகள் பாராட்டினாங்க, அந்த நாட்டுல பாராட்டினாங்க, இந்த நாட்டுல பாராட்டினாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் போறது. டைம் ஸ்கொயர்ல நியூயார்க்ல வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள படத்தை வச்சு கொண்டாடினாங்க அப்படின்னு இப்படின்னு சொல்லி நீங்க வந்து போடுறது பூரா இந்த மாதிரி செய்தியா அங்க போட வேண்டியது அவங்களுக்குன்னு வந்துட்டா. ஆனா மற்ற கட்சிகள் அப்படின்னு வந்துட்டா எங்கடா எதிரா கிடைக்கும்னு சொல்லி நோண்டிட்டு இருக்க வேண்டியது. இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்க தான் செய்வாங்க. ஒண்ணும் இல்லைங்க. நேற்று மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர், அவர் மரங்களின் மாநாடு அப்படின்னு சொல்லி அடுத்ததாக அவங்க நடத்த போறாங்க. ஏற்கனவே ஆடு மாடுகளுக்காக, அதுக்கு முன்னாடி வந்து கல் இறக்கும் போராட்டம் அப்படின்னு ஒன்னொன்னா பண்ணிட்டு வரதுல அடுத்து மரங்களின் மாநாடு அப்படின்னு மரங்களோடு அவர் பேச போகிறார். அதாவது இயற்கையை காப்பதற்காக, இயற்கை, மலைகள், மரங்கள் இதெல்லாம் எவ்வளவு தூரம் முக்கியம், எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறதெல்லாம் காக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நோக்கில் ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் மரங்களின் மாநாடு அப்படின்னு சொல்லி நடத்துறாங்க. இப்ப அந்த மாநாட்டுக்கு தயாராகும் போது சில புகைப்படங்கள்லாம் எடுக்கிறது அப்படிங்கிறது வழக்கம். அப்படி எடுக்கும்போது மரத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அல்லது வந்து மரத்தோட பேசுற மாதிரி, மரத்துக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரியான புகைப்படங்கள்லாம் எடுக்கிறாங்க. அப்ப போட்டோ ஷூட் நடக்குது. எப்பயுமே அண்ணன் சீமான் அவர்களோடு கூடவே பல ஆண்டுகளாக பயணிக்கக்கூடிய மிகவும் நெருக்கமான ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய அவரு போட்டோகிராஃபர். அவரை வந்து அண்ணன் சீமான் வந்து கலாச்சிக்கிட்டே திட்டிக்கிட்டே டேய் உட்கார்றா எட்ரா இப்படி உட்கார்றா உனக்கு போட்டோ கூட எடுக்க தெரியல அப்படி இப்படின்னு அவர் பேசிக்கிட்டு போட்டோல நிக்கிறாரு. இத ஒரு செய்தின்னு எடுத்துட்டு வந்து புகைப்படக்காரரை அதாவது வந்து போட்டோகிராஃபரை மிரட்டும் துணியில் பேசிய சீமான். ஏய் அவங்க உயிரா அண்ணன் தம்பியா பல வருஷமா இருக்காங்கயா. அவங்க அன்அபிஷியலா பேசிக்கும் போது இன்னும் கூட ஜாலியா பேசிப்பாங்க. இன்னும் கூட லோக்கலா பேசிப்பாங்க. அது அவங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங். அந்த புகைப்படம் எடுக்கக்கூடியவரே வந்து பாத்தீங்கன்னா அதை பதிவா போட்டிருக்காரு. டேய் நான் எங்க அண்ணன் நாங்க பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதை வச்சுட்டு நீங்க ஏன் ஆட்டிட்டு உருட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ மீடியாவை முழுக்க தங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு தங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான செய்திகளை வெளியிட சொல்றதும், அடுத்த கட்சிகளுக்கு வந்து வேற விதமான குறைகளை கண்டுபிடிச்சு நொட்டம் கண்டுபிடிச்சு ஒன்னொன்னையும் குத்தி காய்ச்சிட்டு இருக்கிற மாதிரி யதார்த்தமா நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பயங்கரமா பில்டப் மியூசிக் போட்டு அது ஏதோ ஒரு மிகப்பெரிய குற்றம் மாதிரி காட்டக்கூடிய செயல்கள்லாம் செய்யும் போது அதை கேள்வி கேட்க தான் செய்வாங்க. இந்த இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட முரண்பாடு இருக்குது, இவங்களோட முரண்பாடு இருக்குது அப்படிங்கிறது பார்க்கறத விட இந்த ஆளும் கட்சி தன்னுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தி அது தன்னுடைய ஊடகங்களை எல்லாம் எப்படி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான நரேட்டிவை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது இந்த ஜனநாயகத்துக்கு எவ்வளவு ஆபத்தானது, இந்த ஒன் சைடு கேம் எவ்வளவு தப்பானது ஊடகங்கள் செய்யக்கூடியது அப்படிங்கிறத பேச வேண்டிய நேரம் இது. அதுக்காக தான் நம்ம இதை பேசிட்டு இருக்கிறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பல பல பிரச்சனைகளை உருவாக்க, பல குழப்பங்களை உருவாக்க, பல சதிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், போன வீடியோல சொன்ன மாதிரி தான், ஆளு பார்க்க வந்து விஜய் ஃபேன் மாதிரி, விஜய் தொண்டர் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா போட்டிருக்கிற டவுசர்ல கருப்பு சிவப்பு நாடா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது என்பதை போன வீடியோலே சொல்லியிருந்தேன். அப்படியும் நிறைய பேர் இருப்பாங்க. பார்த்து அவங்க கிட்டலாம் எச்சரிக்கையா இருங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.